ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தனுஷ் பெட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். மல்லிகை மலரை விரும்பாத மங்கையர் மண்ணில் இல்லை. மல்லிகை மலர் மங்கையரின் கூந்தலுக்கு இறைவன் தந்த வரம் அப்படின்னு நம்ம மல்லிகையோட பெருமைகளை சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறைய உங்கள் மல்லிகை செடியில் பூக்கள் பூக்கணுன்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வெரி சிம்பிள் டிப்ஸ் தான், ஒன்றும் பெருசுலாம் கிடையாது. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த மல்லிகை செடி நான் வச்சு ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் இயர் ரொம்ப பூக்கள் எனக்கு அவ்வளோவா பூக்கலை. எந்த ஒரு மல்லிகை செடியுமே முதல் ஆண்டு அவ்வளோவா பூக்காது. 2வது வருஷம் வரும்போது தான் நல்லா பூக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த மல்லிகை செடியில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. இந்த மொட்டுக்கள்லாம் வர்றதுக்கு காரணம் ஒரு சின்ன டிப்ஸ் தான், ரொம்ப பெரிய வேலைகள்லாம் கிடையாது. சிறிய குறிப்புகள் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ ரோஜா மலர்கள் மாதிரி இதுக்கு நம்ம தனி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சீசன் வந்தால் தானாகவே பூக்க ஆரம்பிச்சிரும். மார்ச் லாஸ்ட்லேருந்தே பூக்க ஆரம்பிச்சிரும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இப்படி 4 மாதங்கள் நல்லா நமக்கு பூத்துட்டே இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, இதில் உள்ள இலைகள் நம்ம அப்படியே பறிச்சிடணும். பறித்து எடுத்துட்டு இப்போ இந்த செடியை பாருங்கள். இந்த செடியில் இலைகளே இருக்காது, ஒரு சில இலைகள் தான் இருக்கும். இது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இப்படி கையாலே கிள்ளிட்டோம். கையாலே எல்லா இலையும் இப்படி பறித்து விட்டுடலாம். நமக்கு கையால் பறித்து விடுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, கத்திரிக்கோல் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நல்லா தினமும் 2 வேளை, இப்போ வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால நல்லா 2 வேளைகளையுமே நம்ம தண்ணீர் ஊற்றினா போதும். வேறு எந்த ஃபெர்டிலைசர்ஸ் தனி கவனம் எதுவும் இதுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அழகாக பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நாங்கள் இதை இலைகளை பறித்து விட்டு ஒரு 3 டேஸ் தான் ஆச்சு. இப்போ முன்னாடி காட்டினாலே நிறைய மொட்டுக்கள் இருந்தது பார்த்தீங்களா. இந்த செடி ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு. நான் இந்த இலைகள்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், தளிர் இலைகள். அது ஒவ்வொரு காம்புலையும் பார்த்திங்கன்னா நல்ல மொட்டுக்கள், நல்லா இங்கே பாருங்கள் அழகான மொட்டுக்கள். எல்லாத்துலேயுமே காம்பு தவறாமல், கிளை தவறாமல் அப்படியே அவ்வளோ அரும்புகள் வச்சுருக்குது. 3 வீக்ஸ் ஆச்சு. நிறைய எல்லாத்துலேயுமே அப்படி நெருக்கமாக அப்படி நிறைய மொட்டுக்கள். இது குண்டு மல்லி. ஒற்றை மல்லி செடியிலையும் இந்த மாதிரியே நீங்கள் பண்ணலாம். இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் பாருங்கள் 3 இருக்குது. 3 மொட்டு இப்படி நல்லா நிறைய மொட்டுக்கள் வைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நிறைய மொட்டுக்கள் உங்கள் செடியிலையும் வைக்கும். நல்லா தினமும் நல்லா 1 முழம் 2 முழம் நல்லா பூக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய மல்லிகைப்பூ உங்கள் வீட்லேயும் பூக்கும். ஓகே, ஒரு செடியில் 4-5 மல்லிகைப்பூ பூத்தாலே அந்த இடமே அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு போனால் நல்லா ரிலாக்ஸ் ஆகலாம், ப்ளசண்ட்டாக இருக்கும். நல்லா நமக்கு ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ஸோ மல்லிகை செடி எல்லாருமே வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மல்லிகை பூக்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் பறிங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.